Hello aspirants, welcome to the TN Bankers YouTube channel. நம்ம சேனலில் மெயின்ஸ்க்கான கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க ஆஸ்பிரண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 10 பேர் கொண்ட டைம் சீக்வென்ஸ் பஸ்ஸில் என்ன லெவலில் இருக்குன்னா ஒரு ஆர்ஆர்பி பிஓ கிளர்க்கு இன்சூரன்ஸ் எக்ஸாமு ஐபிபிஎஸ் எஸ்பிஐ கிளர்க்கில் 1 மார்க் கொடுத்துட்டு 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த லெவலில் இருக்கக்கூடிய கொஸ்டின் மாட்ரேட் லெவல். இந்த சம்மை சால்வ் பண்ணால் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கவர் ஆகும். ஸோ வாங்க ஆஸ்பிரண்ட்ஸ் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ்பிரண்ட்ஸ் இதுலேருந்து நம்ம கிவன் டேட்டா எடுத்து எழுதிக்கலாம். 10% அதில் 10 பேர் இன்டர்வியூக்கு போகிறாங்க. ஃபஸ்ட்டு போகிற கேண்டிடேட்டுக்கு நம்பர் 1, லாஸ்ட்டில் போகிற கேண்டிடேட்டுக்கு நம்பர் 10, அப்படியே 1, 2, 3ன்னு அலாட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம எடுத்துக்க வேண்டிய டேட்டா அவ்வளோதான். நம்ம டேரெக்டாக கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். பசில் சால்வ் பண்ணும்போது நம்ம பார்க்க வேண்டிய முதல் விஷயம் ஏதாச்சும் டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கான்னு பார்க்கணும் ஆஸ்பிரண்ட். இங்கே வந்து செகண்ட் கேண்டிடேட் சின்னு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி டேரெக்டாக கொடுத்தா இது மாதிரி நம்பர் போட்டு அப்ரோச் பண்ணோம். இது மாதிரி டேரக்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் இன்பிட்வீன் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் பாக்ஸ் பசில் மாதிரி அப்ரோச் பண்ணோம். நம்ம இந்த சிஏ ரெண்டாவதாக எடுத்து எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா சிக்கு ரிலவெண்ட்டாக ஏதாச்சும் டேட்டா இருக்கான்னு பார்க்கணும். ஆருக்கும் சிக்கு நடுவில் 1% இருக்காங்க. ஆருக்கும் சிக்கு நடுவில் 1%. இப்போ சிக்கும் ஆருக்கும் வேறு ஏதாச்சும் ரிலேஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஆருக்கும் கேக்கும் நடுவில் சிக்கும் ஆருக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதே தான் ஆருக்கும் கேக்கும் நடுவில் இருக்காங்கன்றாங்க. சிக்கும் ஆருக்கும் நடுவில் 1, ஸோ ஆருக்கும் கேக்கு நடுவில் ஒருத்தர் இருப்பாங்க. இப்போ கேக்கு ரிலவெண்ட்டாக வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், கேக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் 2 பேர் இருக்காங்க. ஸோ கேக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் 2 பேர், 1, 2. அதே மாதிரி 1, 2 கேக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் 2 பேர். ஸோ 2 பாசிபிலிட்டி வந்துருச்சு. இப்போ இது ரிலவெண்ட்டாக வேறு ஏதாச்சும் இருக்கான்னு தேடணும். இங்கே எதுவுமே கிடையாது. இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் இதை வந்து எடுத்தோடனே ஃபஸ்ட்டே எடுத்து எழுதிக்கணும். இங்கே டேட்டா எழுதும் போதே எடுத்து எழுதிடணும். டிக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்களோ கேக்கு அப்புறமும் அத்தனை பேர் இருக்காங்கன்னு எழுதி வச்சுக்கணும். ஸோ கேக்கு அப்புறம் 4 பேர் இருக்காங்க. அப்போ டிக்கு முன்னாடி 4 பேர் இருக்கிற மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ டிக்கு ரிலவெண்ட்டாக ஏதாச்சும் டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். எதுவுமே கொடுக்கல. வேறு எதுக்குமே ரிலவெண்ட்டாக கொடுக்கல. சரி, இது வரைக்கும் ஒரு பாட்டு, இது ஒரு பாட்டு. இந்த பாட்டு பூரா அசைன் பண்ணி கொண்டு வந்து மெர்ஜ் பண்ணலாம். பி என்ன பண்ணுறாங்கன்னா இமிடியேட்லி ஆஃப்டர் வி, விக்கு இமிடியேட்லி ஆஃப்டர் பி. ஓகே, அப்ளை பண்ணியாச்சு. வி வந்து ஆஃப்டர் ஏவா பண்ணியாச்சு. அண்டு ஏ ஃபஸ்ட்டு கேண்டிடேட் கிடையாது. ஏ ஃபஸ்ட்டு கேண்டிடேட் கிடையாது. இப்போ வேறு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா பி வந்து என்னன்னா லாஸ்ட் அட்லீஸ்ட் 2% பிக்கு அப்புறம் இருக்கணும். இப்போ பி இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. பி இங்கே எங்கேயுமே வராது. ஸோ இந்த இடத்துல தான் வரும். இப்போ வியும் பியும் இம்மிடியேட்லி ஆஃப்டராக இருக்கிறதுனால அப்படியே பேராக கொண்டு வந்து வைக்கணும். இங்கேயும் தான் வைக்க முடியும், இங்கே வைக்க முடியாது. ஏன்னா 9வது இடத்துல உங்களுக்கு பி வராது. பி இதுக்கு மேலே தான் வரணும். ஸோ விபி வச்சாச்சு. வேறு எங்கே விபி இங்கேயும் வைக்க முடியாது, விபி வச்சாச்சு. இப்போ இந்த டேட்டாவை பார்க்கலாம். ஏ வந்து விக்கு மேலே வரணும், இங்கே வரணும், இங்கே வரணும். ஏ இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இந்த பாசிபிலிட்டியில் ஏ இங்கே ஃபிக்ஸ் பண்ணால் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இங்கே ஏ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய ரிமைனிங் டேட்டா என்னென்னா என். வி வந்து ஏக்கு அப்புறமா இருக்கும் அண்டு பிஃபோர் என்னு. இந்த வி வந்து பிஃபோர் என்னு. ஸோ பிஃபோர் என்னு, வி பிஃபோர் என்ன இருக்கணும், என்ன. இந்த பாசிபிலிட்டி தான் எலிமினேட் ஆயிடுச்சு இல்லை. ஸோ நமக்கிட்ட இருக்கிறது இது ஒரு பாசிபிலிட்டி தான். இங்கேயும் வரும், ஆனால் இந்த ஏ வச்சு இது எலிமினேட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சரு. நான் இவ்வளோ சிம்பிளாக போட்ட மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் இது நான் இது வரைக்கும் 1000 பசிலே கம்மி தான். நான் இவ்வளோ வருஷத்தில் எவ்வளோ பசில் போட்டிருப்பேன். இவ்வளோ பசில் போட்டதுனால எனக்கு இது மாதிரி கிளாரிட்டியாக பசில் என்ன கேட்டிருப்பாங்க, எப்படி அப்ரோச் பண்ணணும்னு ஐடியா இருக்குது. ஆஸ்பிரண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி சால்வ் பண்ணணும்னா இந்த மாதிரி நிறைய செட்டை நான் சால்வ் பண்ணுறதை பாருங்கள். இல்லைனா வேறு டியூட்டர் வேறு வாத்தியார் யாராவது சால்வ் பண்ணுறதை நீங்கள் பாருங்கள். இல்லைனா டாப்பர்ஸ் சால்வ் பண்ணுறதை நீங்கள் பக்கத்தில் உட்காந்து பார்த்தா எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணுறாங்கன்னு பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஆப்டிவி தேக்க சேனல் அப்ளிகேஷன்ஸ்க்காக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன் பேங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணது கரெக்டாக இல்லையா எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. அது ஒரு 5 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் அதை மாதிரி இருக்கும். அதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். அதை நீங்கள் பாருங்கள், இதுதான் அந்த கொஸ்டின். நீங்கள் இந்த கொஸ்டினே வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஒரு டைம் சால்வ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ சால்வ் பண்ண பஸ்ஸில் நீங்கள் இன்னொரு டைம் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிவிட்டு இதுக்கான ஆன்சர் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
அண்ட் ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். ஆக்டிவ் வித் ஏகே நீங்கள் அப்ளிகேஷனில் இங்கிலீஷும் வீக்காக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆஸ்பிரண்ட்ஸ். தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இது மாதிரி நிறைய வீடியோ நான் கொடுக்கலான்னு ஐடியாவில் இருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பார்த்து நிறைய வீடியோ நான் ப்ரொவைட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். தேங்க்யூ.